உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க நீங்க? டிசிப்ளின். எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்றது தான். வெள்ளியங்கிரி அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஈஸியாலாம் போல. நான் நிச்சயமா சொல்ற மக்களே, ஈஸின்லாம் ஒரு வார்த்தை கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுல வேற ஒருத்தர் சொன்னாங்க, முதல் மலை 7வது மலை மட்டும் தான் கஷ்டம். அதெல்லாம் சுத்த போய் 4வது மலை ஒன்று இருக்கிறதுலயே கடினம். ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே இந்த ஸ்பிரிச்சுவலான விஷயத்த தேர்ந்தெடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது உண்மையா? போன வருஷம் மட்டும் வெள்ளையங்கிரி மலை ஏறினவங்கள 6ல இருந்து 7 பேர் வந்து மரணம் தழுவிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 21 வயசு ஒரு பையன். ஆனா எப்போ இந்த யோகாவும் ஸ்பிரிச்சுவலும் கனெக்ட் ஆயிடுச்சோ அப்பவே வந்து வெறும் இந்த பூஜை பண்றது மட்டும் இல்ல, இதை மீறின ஒரு அமைதியும் ஒரு தேடலும் இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க வந்து மலையே பிரச்சனை. ஸோ ஒரு மலை ஏறும் பொழுது இறைவா நான் உன்னை பார்க்கணுன்ற அந்த ஒரு வெறி தான் சொல்லலாம். வெள்ளையங்கிரியில சேஃப்டியில எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா, ஒரு வாஷ்ரூமோ எதுவுமே கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பக்தியில போகணும்னு நினைச்சீங்கன்னா யார் வேணாலும் போகலாம். If you really think you want to challenge somebody else, I think please do. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா மேம் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க போறோம். ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய படங்கள்ல எங்களால உங்களை அடிக்கடி பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க. ஸோ அந்த நேரத்துல ஆன்மீகம் பத்தியும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய பேஜஸ்ல வந்து போட்டுட்டு இருக்கீங்க. அதுலயும் குறிப்பா இப்போ அந்த வெள்ளியங்கிரி வீடியோ ரொம்ப வைரலா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க நீங்க? டிசிப்ளின். ஸோ ஸ்பிரிச்சுவல்ன்றதே நம்ம டிசிப்ளின்காக தான் ஏற்படுத்துது. எதுவாக இருந்தாலும் இந்த இவங்க தான் இப்படிதான் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ ஒரு சில இடங்களில் காலையில இருந்து பூஜை பண்ணணும்னா அந்த காலையில எழுந்துக்கிறதுன்றது உடம்புக்கே நல்லது. அந்த 4:30 to 5 o'clock 5 to 6 எழுந்து உடற்பயிற்சி பண்ணுறது இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம அதை வலியுறுத்தி தான் வந்து நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸே எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பக்தின்றது நம்மளை வருத்தி நம்ம கேட்குறோம், நம்ம கேட்டதை கொடுக்கலன்னா அது நடக்கலைன்னா இல்லை அப்படின்றதெல்லாம் மீறி ஸ்பிரிச்சுவல் இஸ் நத்திங் பட் ஹேவிங் சம் ஃபெய்த், ஹேவிங் குட் டிசிப்ளின். ஸோ அவ்வளோதான். நம்பியதை நம்புங்க, அதை வந்து ஒரு ஒழுக்கத்தோட நம்ம ஒரு பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வரோம். கண்டிப்பா. இப்போ இந்த ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறப்ப அது எல்லாமே சோசியல் ஆக்டிவிட்டிஸா வந்து மாறிடுது. ஒரு ரீல்ஸ் மோகத்தினாலயோ, இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் அப்படிங்கறத வெளியே கொண்டு வர்றதுக்காகவே, ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே இந்த ஸ்பிரிச்சுவலான விஷயத்த தேர்ந்தெடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது உண்மையா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவும் உண்மைதான். ஸ்பிரிச்சுவல்னு இல்லை, இந்த சாப்பிட போற இடங்கள், இந்த மாதிரி விளாக்ஸ் எல்லாம் நிறைய வர்றதுனால எல்லாருமே வந்து என்ன வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து இது ஒரு நம்மளும் இந்த இடம் போகலாம் அப்படின்னு. இன்னொன்று, சில பேர் வந்து இதை நீங்க போடணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது, பட் ஆசை. நம்ம வந்து இப்போ எல்லாமே ஸ்க்ராலிங் தான் நம்மளோட நியூ கல்ச்சர்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபோன் எடுத்தா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கோம். இந்த ஸ்க்ரால் பண்றப்ப ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்சப்ப இந்த இடம் நல்லா இருக்கு, அது ஒரு ஆசை. ஏன்னா நம்ம சுத்தி அந்த வீடியோஸ், அந்த அழகு இதெல்லாம் பாக்குறப்போ சரி நம்ம போகலாம். ஒரு சில பேருக்கு அதை வீடியோ எடுத்து போடணும்லாம் இல்லை, இந்த இடம் புதுசா இருக்கு, நம்ம ஏதோ தெரிஞ்சிருக்கு, இந்த இடம் போகணும், ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம்டைம்ஸ் ஐ திங்க் அங்க எங்க தப்பா நடக்குது அப்படின்னா, இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறது நமக்கு தேவைதானா, இது நமக்கு செட் ஆகுமான்னு போய் பார்த்தாலே பிரச்சனையே கிடையாது. இது சாப்பாடா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். நிறைய பேர் இப்போ இந்த இடம் சாப்பாடு இதுதான் அப்படின்னு சொல்றவங்க, அவங்க அங்க போயிட்டு நிஜமா சாப்பிட்டாங்களான்றதுலாம் நமக்கு தெரியாது. நம்ம பாக்குறது எல்லாமே ஒரு 1.5 minute இப்ப நான் வெள்ளையங்கிரி போயிட்டு வந்தேன்னா எனக்கு இது ஒரு 3 நாள் இது நான் 3 நாள் உங்களுக்கு நான் போட போறது இல்ல. நான் என்னோடதுல ஒரு 10 நிமிஷம் யூடியூப் வீடியோ இருக்கலாம், ஒரு பெஸ்ட் மூமெண்ட் இருக்கும், இல்ல அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு இடைப்பட்ட நடுவுல எல்லாம் நான் என்ன பண்ணலாம் போட மாட்டேன். அதுலயும் நிறைய vloggers வந்து நெகட்டிவ் சைட்ஸே நிறைய பேர் போடாது. சில பேர் இப்பெல்லாம் வந்துட்டு நெகட்டிவ் சைட்ஸ்
அதுவும் போடுறாங்க. பட் ஒரு சில பேர் வந்து பாசிட்டிவா இருக்கிறது மட்டும் தான், பேக் இதுல என்ன நடந்துச்சுலாம் போடவே மாட்டாங்க. அவங்களுக்கு அங்க என்ன நடந்து தெரியாது. நிஜமாவே அங்க போய் அங்க சாப்பிட்டாங்களான்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது சாப்பிட்டு நல்லா இருந்ததுன்னு சொன்ன கேமராக்கு அவங்க சொல்லிடுவாங்க. அதை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு நமக்கு அது ஒர்க் ஆச்சான்னு பார்த்தா தெரியாது. அதே மாதிரிதான். ஸோ நம்ம ஒரு இடங்கள் பார்த்து ஆசைப்பட்டோ அதை சமைச்சு சாப்பிடணும்னு நினைச்சாலும் சரி, அது ஸ்பிரிச்சுவலா நம்ம இடத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி, அதுக்கான சில ஒழுக்க முறைகள் இருக்கு. அதை பயன்படுத்தி அது நமக்கு யூஸ் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணா எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். இந்த சோசியல் மீடியா மூலமா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரீல்ஸ்ல வந்து இந்த பிளேஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, இப்ப நம்ம எக்ஸாம்பிள் வெள்ளியங்கிரி ஆகட்டும், சதுரகிரி ஆகட்டும், பர்வதமலை ஆகட்டும், அதனுடைய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது தெரியாமையே நிறைய பேர் வந்து அங்க போயிடுறாங்க. ஓகே, இந்த மலை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, ஓகே நம்மளும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்மளும் நம்மளோட சோசியல் மீடியால போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பண்றாங்க. இதுல நிறைய உயிர் சேதங்களும் வந்து நடந்திருக்கு. அந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? போன வருஷம் மட்டும் வெள்ளையங்கிரி மலை ஏறினவங்கள 6ல இருந்து 7 பேர் வந்து மரணம் தழுவிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 21 வயசு ஒரு பையன், ஓகே, 40 வயசுல ஒருத்தவங்க மிடில் ஏஜ். ஆனா அதே வருஷம் கிட்டத்தட்ட 70+ மேல ஏறி இருக்காங்க. சோ இதுல என்ன ஒரு கிளியர் கட்டா என்ன தெரியுதுன்னா, சில பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு 18 வயசு தான் ஆகுது, எனக்கு 28 வயசு தான் ஆகுது, அவங்க என்ன இவ்வளவு கஷ்டம்னு சொல்றாங்க, அதெல்லாம் நான் ஜுஜிபி ஈஸியா பண்ணுவேன். என் பையனே நான் வந்த பிறகு, அம்மா என்னையாமா நீங்க கூட்டு போல, நான் சொன்னேன் நீ ஃபிட்னஸ் எதுவுமே பண்ணல, நான் உன்னை கூட்டு போக மாட்டேன். ஸோ யாருக்குமே அந்த ஒரு இது இல்ல. அவங்க பண்ணிருக்காங்க, என்னால என்ன பண்ண முடியாதா, நான் பண்றேன். ஸோ ஐ திங்க் தட் அதுதான் நான் சொல்றேன், அது நம்மளால முடியுமா, அதற்கான ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்றத அவங்க போடவே இல்லை. இப்போ நான் என்னோட ப்ரிப்பரேஷனை நான் போடுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய யோகா நிறைய அப்பப்போ பண்ற சில விநியாச எக்ஸசைசஸ் எல்லாம் போடுவேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 70ல இருந்து 80 சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம். அது இல்லாம இப்போ இதுக்குன்னு வெள்ளையங்கிரி போறேன்னா என்னோட ரெகுலர் இது இல்லாம இதுக்காக பிரத்யேகமா ஒரு 3 வாரம் நாங்க வந்து அதிகபட்சமா நடக்கிறது, எக்ஸசைஸ், சைக்கிளிங் இதெல்லாம் நானும் என் ஹஸ்பண்டும் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஒரு 18 மணி நேரம் 19 மணி நேரம் நடக்கணும்னா நம்மளோட என்டியூரன்ஸ் எவ்வளோ, நம்மளோட பவர் என்ன நமக்கு தெரியாது. ஸோ டெய்லி ஒரு 3 கிலோமீட்டர் எங்களோட யோகா இல்லாம எங்களோட எக்ஸசைசஸ் இல்லாம தனியா ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி, வெறும் அந்த த்ரெட்மில்ல நடக்கிறது, சைக்கிளிங் போறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஒரு நாளைக்கு 3 விதமான பிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நமக்கான தயார் எப்படி நம்மளை படுத்திக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாலே இந்த மாதிரி அசம்பாவிதங்களை தவிர்க்கலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா நாங்க மலை ஏறுறப்போ கீழே வந்து அந்த மைக்ல சொல்லிட்டே இருக்காங்க, உடல் பலவீனமா இருக்கிறவங்க, நுரையீரல் பலவீனமா இருக்கிறவங்க, இதய நோய் இருக்கிறவங்க போகாதீங்கன்னு. இப்ப ரீசெண்டா போன வாரம் நடந்த சம்பவமே பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க 2-3 வருஷம் முன்னாடி அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சான். சோ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆகி வந்திருக்கும் போது நீங்க எதுக்கு வந்தீங்க, மலை இறங்கும் போது அவர் இறந்துட்டார். ஸோ இட்ஸ் லைக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். அந்த ஆட்டிடியூட்ல இருந்து நிறைய பேர் நாங்கள் போறப்பவே அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல நிறைய பேர் பார்த்தோம், ஓடிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், ஓடாதப்பா, இதுல அவன் போறான் நீ போற காம்படிஷன் இல்லை, அவன் போயிட்டா போட்டோம், உனக்கு முடியலையா ரெஸ்ட் எடுத்துட்டு போ. டைம் பவுண்டடா இந்த பசங்க நான் 3 மணி நேரத்துல இறங்கிட்டேன் பாரு, 4 மணி நேரத்துல இறங்கி. ஸோ இதெல்லாம் பண்ணாம நிஜமா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பக்தியில போகணும்னு நினைச்சீங்கன்னா யார் வேணாலும் போகலாம். இஃப் யூ ரியலி திங்க் you want to challenge somebody else, I think please don't go. இப்போ வந்து நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ அந்த ட்ரெக்கிங் அப்படிங்கிறது ஆசை இருந்தாலும், உங்களுக்கு இப்போ நீங்க வந்து நிறைய அதுக்கான எஃபர்ட் வந்து போட்டிருக்கிறீங்க. ஓகே, இப்போ நிறைய கோவிலுக்கு போறோம், சாமியை பார்க்குறோம், வரோம் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஹில் ஸ்டேஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? எப்பவுமே எனக்கு கொஞ்சம் பக்தி கொஞ்சம் ஜாஸ்தி தான், ரொம்ப பூஜை அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த யோகாவில் ரொம்ப ஆக்சுவலி நான் கோவிட் முன்னாடியே ஒரு 7-8 வருஷமா நான் யோகா சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தேன். அப்போவும் நான் பயிற்சியில் தான் இருந்தேன். ஆனால் அந்த கோவிட் ஃபேஸ் வந்து என்னை இன்னும் ரொம்ப இன்டென்ஸாக என்ன பண்ண வச்சுது. ஸோ அப்போ வந்து நான் இன்னும் ரொம்ப இன்டென்ஸாக, முன்னாடி வந்து எப்படின்னா சொல்லி கொடுக்கும் போது மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன் யோகாவை. நான் மட்டுமே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இன்னும் பைத்தியமாட்டம் அப்படியே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்க எனக்குள்ள ஒரு ஐ கெட் கனெக்டட். எனக்கே ஒரு கனெக்ட் ஆச்சு. என் பாடி எவ்வளோ நல்லா இருக்கு, நான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன், நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், என்னால் எவ்வளோ என்னோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கு, கம்பேரிட்டிவாக என் ஏஜில் இருக்கவங்க எவ்வளோ வேலை பண்ணுறாங்க, நான் எவ்வளோ வேலை பண்ணுறேன், என்னோட தூக்கம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னமும் நான் அதை வந்து ரொம்ப ஐ ஃபெல்ட்
இன்னமும் நான் ஒரு ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. Okay. ஆனா எப்போ இந்த யோகாவும் ஸ்பிரிச்சுவலும் கனெக்ட் ஆயிடுச்சோ அப்பவே வந்து வெறும் இந்த பூஜை சும்மா பண்ணி பண்ணி வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சுத்தி சுத்தி சமைச்சு பூஜை பண்றது மட்டும் இல்ல, இதை மீறின ஒரு அமைதியும் ஒரு தேடலும் இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பை த டைம் ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. பிகாஸ் அந்த 35-36 இயர்ஸ்ல எனக்கு பசங்க என்னோட கமிட்மெண்ட்ஸ் அது இதுன்னு இருக்கவும் என்னோட ஹெல்த் முக்கியம், குழந்தைங்களோட ஸ்கூல்ஸ் போக வர, கோவிட்க்கு அப்புறம் they face so many things. ஸோ அதனால அப்படியே விட்டேன். ஸோ அப்ப நான் நினைச்சேன் ஒரு 40 இயர்ஸ்ல ஐ ஷுட் ஸ்டார்ட் சம்திங் லைக் திஸ். நம்ம வந்து இந்த ட்ரெக்கிங் மாதிரி எதாவது ஆரம்பிச்சு, அதையே நானே ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஒரு டவுட், ஒரு 50 வயசு 60 வயசுலாம் போச்சுன்னா நம்மளால இவ்வளவு ஆக்டிவா இப்ப எங்க தாத்தா எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 55-60க்கு அப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி எல்லாருமே அந்த காலத்துல எல்லாம் கோயிலா போவாங்க, அவங்களால முடிஞ்சுது, நம்மளால எல்லாம் முடியுமான்னு தெரியாது. ஸோ எனக்கு அதை ஆரம்பிக்கணும்னு தோன்றப்ப எனக்கு தோணுது வந்து ஒரு 40 வந்து சரியான வயது. ஓகே, இனிமேல் நம்ம ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆனா அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை ஃபிட்னஸ். கண்டிப்பா அதை நான் எப்படி முறைப்படுத்தணும்னு நினைச்சிட்டு நான் அப்புறம் தான் ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட ஃபிட்னஸ், யோகா, டயட், நல்லா சாப்பிடுவேன், நல்ல சோறை பார்த்தா சாப்பிடணும்னு தோணும், அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் மாத்தி கொஞ்சம் என்ன சேனலைஸ் பண்ண ஆரம்பிச்சு தென் ஐ ஸ்டார்டட். ஸோ என்னோட ஒரு 40 இயர்ஸ்ல வந்து ஐ தாட் ஓகே ஒரு சின்னதா ஒரு ட்ரெக் ஆரம்பிக்கணும்னு தோணி என்னோட 40 வருஷம் முடிகிறப்போ நான் வந்து கேதார் கண்டான்னு ஒரு அதுதான் அந்த ட்ரெக்ல வந்து 3 விதமா இருக்கு. ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட்னு. அதுதான் இருக்கிறதுலே ஒரு ஈஸியஸ்ட் ட்ரெக். ஓகே, அந்த ட்ரெக் போலாம், அதுல நம்மளோட பவர் எனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு செக் பண்ணலாம். ஏன்னா நான் வெஜிடேரியன், எனக்குன்னு ஒரு சில பவுண்டரி, நம்ம வெஜிடேரியன் தான், எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் ப்ரோட்டீன் அதெல்லாம் கிடையாது, வெறும் யோகா இதுதான் பண்றோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என் ஹஸ்பண்டும் சரி நானும் வரேன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரெக் ஐ ஸ்டார்டட். ஸோ அப்படி முடிச்சது இந்த 2 வருஷமா ஒன்னொன்னா போயிட்டு வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்ப இந்த வெள்ளையங்கிரி அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நாங்களும் போய் பார்த்தப்போ வந்து என்னடா இது இப்படி இருக்கே அப்படிங்கிற பார்த்தோன்னே ஒரு மிரள்ற அளவுக்கு இருந்தது. ஸோ அது உங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது ஃபர்ஸ்ட்? இப்போ நீங்க ரொம்ப ஈஸியா போயிட்டு வந்துட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தது? ஈஸியாலாம் போல, நான் நிச்சயமா சொல்றேன் மக்களே, ஈஸின்லாம் ஒரு வார்த்தை கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுல வேற ஒருத்தன் சொன்னாங்க முதல் மலை 7வது மலை மட்டும் தான் கஷ்டம், அதெல்லாம் சுத்த போய் 4வது மலை ஒண்ணு இருக்கு, இருக்கிறதுலயே கடினம், 5வது மலை பிளெயினா இருக்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் தான் பிளெயின், அதுக்கப்புறம் அதுலயும் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. இட் இஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் வி திங்க். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலரா போறவங்கன்னு இருக்காங்க இல்லையா, இந்த மலைக்கு வந்து எந்த ஃபிட்னஸ் அதெல்லாம் மீறி அவங்க கிட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர்ல தே ஆல்வேஸ் ஃபீல் எப்பவுமே நம்மளோட வேலை, இப்போ நம்ம செய்யற வேலை தான் நம்மளோட உடல்நிலையை வந்து நிர்ணயிக்குது. இப்போ நம்மள மாதிரி இப்போ சில பேர் ஐடி ஃபீல்ட்ஸ் அவங்கலாம் வந்து எப்பவுமே உட்காந்துட்டே இருக்கிற ஜாப். ஸோ அவங்களோட உடல்நிலையும் சாதாரணமா ஒரு ஊர்ல வெறும் சும்மா பூ விற்கிறவங்க, காய் விற்கிறவங்க, வயல்வெளியில வேலை செய்யறவங்க அவங்களோட உடல்நிலையும் வேற மாதிரி இருக்கும். இப்ப நான் என்னதான் இந்த இதுக்கு நான் ஒரு மாடரேட் ஒர்க்கரா இருந்தாலும் அவங்களோட என்னால கம்பேர் பண்ண, நான் சிட்டில நான் என்னதான் யோகா பண்ணாலும் நீங்க சாப்பிட்ற அதே காய்கறி பழம் இங்க விளையிற அந்த மருந்து போட்டு அதை தான் நானும் சாப்பிட்றேன். ஸோ இப்படி இருக்கும் பொழுது அதை ஈஸிலாம் நான் சொல்லவே இல்லை. ஒருத்தர் லெவலே வேற. ஸோ எனக்கும் என்னோட ஏஜ் வேற, ஒரு ஊர்ல இருந்து வரவங்களோட பவரும் வேற. ஸோ முதல்ல எனக்கு இவங்க எல்லாரும் சொல்றப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் போனவங்க கிட்ட இந்த மாதிரி கேட்ட உடனே நான் ஃபர்ஸ்ட் இது ஏதாவது ஒரு கோவிலா ட்ரெக் ஆரம்பிக்கணும்னு நினைச்சதே வேண்டாம், இந்த வயசு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேதார் கந்த ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நானே யோசிச்சேன் ஒரு 2-3 இயர்ஸ் போகட்டும், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காங்க போறதுக்கு, எங்களுக்கே தயார்படுத்திக்கணும்ன்ற அந்த ஒரு இதுலதான் ஆரம்பிச்சேன். அண்ட் லாஸ்ட் இயர் நான் அமர்நாத் யாத்திரையும் போயிட்டு வந்ததுனால, நடந்தே தான் போயிட்டு வந்ததுனால நான் நினைச்சேன் இது ஈஸியா இருக்கும்னு. பட் இட் இஸ் நாட் ஈஸி. இது நான் ஒரு அடி எடுத்து வச்சு முதல் மலையை முடிச்ச உடனே நினைச்சதே வந்து அந்த அமர்நாத்ல எல்லாம் வந்து வெறுமை மலைகள் வந்து கடினம் கிடையாது, அங்க இருக்கிற அந்த கிளைமேட், பனி, 0 ஆல்டிடியூட், அந்த 0 ஆக்சிஜன் லெவல் எல்லாம் கம்மியா இருக்கும், இதெல்லாம் தான் பிரச்சனைகள். இங்க வந்து மலையே பிரச்சனை. ஒரு மலையும் எங்க இருக்கு, காலை எவ்வளவு தூரம் எடுத்து வைக்கணும், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒரு மலை ஏறும் பொழுது இறைவா கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு இருக்கு, நாங்க இறங்குறோம்ட்டு அதை தாண்டி நான் உன்ன பாக்கணும்ன்ற அந்த ஒரு வெறிதான் சொல்லலாம். அதையும் மீறி நடுவுல ஒரு 60 வயசு பெண்மணி, 64 வயசுலாம் ஏங்க நீங்க தனியா வரீங்க நான் கேக்குறப்போ, நீ கேக்குறலாமா நீ ஏன் தனியா வரேன்னு, நான் அந்த இறைவனை பார்த்துட்டு வருவேன் பாரு அப்படின்னு அவங்க சொல்றப்போ ஐ வாஸ் லைக் 64 வயசுல ஒருத்தவங்க சொல்றாங்க நான் பார்த்துட்டு வருவேன்னு, என்னால முடியும்.
போ. அவங்க அவங்க ஒருத்தவங்க இறங்கி வரப்போ என் கூட ஒருத்தவங்க இறங்கினாங்க, காத்து மாதிரி இறங்குறாங்க. அவங்க எப்படி 62 வயசு இருக்கும். நான் இறங்குறப்போ கடைசி அந்த அதாவது பின்னாடில இருந்து வந்துட்டு லாஸ்ட் மலை இறங்குறப்போ லிட்டரலி ட்ரெயின். ஏன்னா நான் இறங்குறேன் எனக்கு இறக்கம் மலையடி வர மாட்டேங்குது. அவங்க முன்னாடி காத்து மாதிரி இறங்குறாங்க. அப்போ வாமா அப்படின்னாங்க அவங்க. இதோ வரேன் ஆண்டி அப்படின்னு அவங்க சொல்ல, நீ அங்கேயே நல்லா ஃபாஸ்டா இறங்க, நீ ஏன் ஸ்லோ ஆயிட்ட, நீ அதை பார்த்து பயப்படாத வா அப்படின்னாங்க. அவங்க அந்த உடல் அவங்க அப்படியே ஒல்லியா அப்படியே குள்ளமா ஒல்லியா எப்படி இறங்கினாங்க தெரியுமா? அதெல்லாம் பாக்குறப்போ we have to do it. அப்பதான் நமக்கு தோணுது உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியம், நமக்கு வீட்டுக்குள்ள வேலை செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியம், நம்மளோட சாப்பாடு முறை எவ்வளவு முக்கியம். ஐ திங்க் அதுலதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் லேக் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏறுறது நிஜமாவே ரொம்ப கடினமா. கண்டிப்பா. இப்ப நம்ம இந்த முக்கியமான அந்த மெயினான ரொம்ப ரிஸ்கியான பிளேசஸ் ட்ரெக்கிங்ல போறது, மலை ஏறுறது குறிப்பா பெண்களுக்கு வந்து சேஃப் கிடையாது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல வந்து அது பாதிக்கும் அப்படிங்கிறது இப்ப வெள்ளியங்கிரியிலயுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அது ஓகே அப்படின்னு தோணுதா? இந்த விஷயங்களும் நம்மளும் பண்ணலாம், நம்மளுடைய உடல் வந்து ஒத்துழைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுச்சா? ஃபர்ஸ்ட் நீங்க சேஃப்டி சொன்னீங்க இல்லையா, வெள்ளியங்கிரியில ஃபியூ லேடிஸ் தான், பர்சன்டேஜ் கூட சொல்ல முடியாது, சேஃப்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா, ஒரு வாஷ்ரூமோ எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் டக்குன்னு எங்கே வேணாலும் எது வேணாலும் பண்ண முடியும், பெண்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மலையிலலாம் பார்த்தீங்கன்னா நகரத்துக்கு கூட இடம் இருக்காது, பிளெயினாக இருக்கும். ஓகேவா, எங்கேயெல்லாம் போய் ஓப்பன் ஸ்பேஸ் ஆகிடும். ஒரு சில இடத்துல இருக்கக்கூடிய அந்த 6வது மலையெல்லாம் இறங்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஸா இருக்கும், உள்ளெல்லாம் போயிட்டு வர்றது கஷ்டம் தனியா. ஸோ இதுவே வந்து ஒரு டெக்னிக்கலி நமக்கு ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது, என்னதான் நம்ம சொன்னாலும் ஆண்களுக்கு நம்மளோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் முன்ன பின்ன, அவங்க எப்படி வேணாலும் ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஏறிடுவாங்க. நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா போலான்னு ஒரு பெண்கள் வந்து பண்றதே கஷ்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அப்படியே சேர்ந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரியான அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரியும் பெண்களுக்கு ஏறுறதுனால, மலை ஏறுறதுனால இப்ப நம்ம தான் வந்து ஃபெர்டைல், ஒரு ஃபெர்டிலிட்டி அப்படின்னா நம்ம தான் கனெக்டட். பிகாஸ் அதுதான் இப்ப நம்ம மெயின். ஏன்னா நம்ம அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நம்ம பெண்களுக்கு தான் இருக்கு. அது எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது ஏறும் போது. ஸோ சயின்டிபிக்கலி அதுலயும் சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டா ஓவர் கம் பண்ணி நமக்கு பாடிக்கு செட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா பெண்களால முடியும்.